அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அவுட் ஸ்டேஷன், அவுட் ஆஃப் சிட்டி. அவுட் ஆஃப் சிட்டிக்கும் அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் சிட்டினா என்னன்னு பார்த்துப்போம். நம்ம சென்னையில் இருக்கிறோம். சென்னையிலேருந்து இப்போது மகாபலிபுரம் போனால் அது அவுட் ஆஃப் சிட்டி வந்துடும். அதே மாதிரி செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி போனால் அவுட் ஆஃப் சிட்டி வந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் தாண்டினா அது ஒரு அவுட் ஆஃப் சிட்டி தான் வரணும். நார்த் சைடு பார்த்தா சோழவரம் டோல்கேட் தாண்டினா நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிட்டி வரும். அதே போல் வாலாஜாபாத் சைடு பார்த்திங்கன்னா ஒரகடம் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாண்டினோன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சிட்டி வந்துடும். இதெல்லாம் எப்படின்னா நம்ம 500 ப்ளஸ் அவுட் ஆஃப் சிட்டி சார்ஜஸோட 4 ஹவர்ஸுக்கு பேக்கேஜில் வரும். ஆனால் 4 ஹவர்ஸில் கண்டிப்பாக முடியாது. இது எப்படியும் அவுட் ஆஃப் சிட்டி போனால் கூட தான் டைம் போகும். இது சென்னைக்கான டேரிஃபு. இது வந்து கம்பல்சரி எல்லா குரூப்லேயும் வந்து இந்த டேரிஃபில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கொடுக்குறவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் சிட்டிக்கான டேரிஃபு. நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சென்னையில் இருந்துட்டு திண்டிவனம் போகிறோம். விழுப்புரம் வரைக்கும் 1200 ரூபா போடுறாங்க. அது வந்து சேம் டே ரிட்டர்ன் வரா மாதிரினா 12 ஹவர்ஸுக்கு 1200 ரூபா. விழுப்புரம், இந்த பக்கம் வந்தவாசி, செய்யாறு, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், இந்த பக்கம் நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பாக்கம், இது வரைக்கும் புலிக்காடு தான் நிறைய போவாங்க. பழவேற்காடு, ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், திருவள்ளூர், நகரி, இதெல்லாம் வந்து சேம் டேயில் வர்றது தான். அதனால் சேம் டே டேரிஃப் தான் போடுவாங்க. 12 ஹவர்ஸுக்கு 1200 ப்ளஸ் அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். ப்ளஸ் ஃபுட்டு கம்பல்சரி ஃபுட்டு வாங்கி தரணும். இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுக்கெலாம் சேம் டே ரிட்டர்னாக இருந்தாலும் 3 வேளை ஃபுட்டு வாங்கி தரணும். ப்ளஸ் 12 ஹவர்ஸுக்கு 1200 ரூபா வரும். ஓகேங்களா? இப்போது வந்து அதுலேருந்து அதுக்கு அடுத்து போகிறது எப்படின்னா 12 ஹவர்ஸுக்கு 1300 ரூபா போடுவாங்க. இந்த 1300 மினிமம் சார்ஜ். கம்பல்சரி வந்து 1500 கம்மி யாரும் போகிறதில்ல. நான் சொல்கிறது வந்து ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரினா, இப்போது இங்கேருந்து திருநெல்வேலி போகிறாங்க. திருநெல்வேலி போயிட்டு உடனே வரமாட்டாங்க. ஒரு நாள் கழித்து வருவாங்க. கோயம்புத்தூர் போகிறவங்க, திருச்செந்தூர் போகிறவங்க, அப்புறம் நம்ம ஸ்டேட் விட்டு அடுத்த ஸ்டேட் போகிறவங்க, கேரளா, கர்நாடகா, பெங்களூர் போகிறதுக்கு, அப்புறம் திருப்பதி போகிறதுக்கு கூட 1400 வரைக்கும் இப்போ போடுறாங்க. இப்போ திருப்பதி விட்டுருங்க. இப்போ நெல்லூர் வந்து சேம் டே ரிட்டர்னில் வந்துடும். அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டேரிஃபில் வந்துடும். 1500 ப்ளஸ் ஃபுட்டு. கம்பல்சரி ஃபுட்டு அவங்க வாங்கி தந்தாங்கன்னா, இல்லைனா மொத்தமாக பேசுகிறவங்க 1800 ரூபா அப்படின்னு பேசிப்பாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் குரூப்பில் எடுக்கும்போது நீங்கள் பார்த்து இந்த ரேட்டு பார்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது நம்ம வந்து வண்டியில் தூங்க முடியாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து ரூம் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தரணும். இல்லைனா தங்கறதுக்கு அவங்க வீடு போய் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ரூம் போட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் வண்டி ஓட்ட முடியும். லோக்கல் மாதிரி நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் வண்டி தொடர்ந்துலாம் ஓட்ட முடியாது. கம்பல்சரி இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கே உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் லாங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டியே ஆகணும். அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அவங்க பிரேக் எடுக்கும்போது தான் நம்ம பிரேக் எடுக்க முடியும். அது கூட ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம். அவங்க டிஃபன் சாப்பிட்றது, லஞ்ச் சாப்பிட்றது, அதுவும் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கை காலை நீட்டினா தான் உண்டு. இல்லைனா அது ரொம்ப கஷ்டம். அவங்க கண்டிப்பாக அகாமடேஷனுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே பேசிக்கணும். அகாமடேஷனுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தா தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம 3 நாள் 4 நாள் 1 வாரம் ஸ்டேலாம் போனீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வண்டியில் தங்கி அது வண்டி ஓட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் பார்த்து பேசி நல்லபடியாக நம்ம படுற கஷ்டம் அடுத்தவங்களும் போய் படக்கூடாதுல்ல. அதுமாரி நான் ஒரு நாள் அது மாதிரி தான் போயிட்டு படாத அவஸ்தைப்பட்டேன். ஏன்னா வண்டியிலே ஸ்டே பண்ணி மறுநாள் எடுக்கும் போதே எனக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு போங்க. இந்த நியூவாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் சிட்டியில் ஓட்டுற மாதிரி கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம்
லாங்லாம் ஓட்டுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. வண்டி ஓட்டுறதுன்றது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெம்பாக இருக்கலாம், ஆனால் அதில் நிறைய டிஃபிகல்ட் இருக்குது. அதனால் சொல்கிறேன், நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ரிஸ்க் எடுக்காதீங்க, லோக்கல்லே அதுக்கான சம்பளத்தை வாங்கிடலாம். அப்படி சப்போஸ் நம்ம வெளியூர்லாம் போய் தான் ஆகணும்னா கண்டிப்பாக எடுங்க, தப்பு கிடையாது. எப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது. போகும்போது பார்த்து போங்க, பார்த்து நிதானமாக ஓட்டுங்க, தயவு செஞ்சு நிதானமாக ஓட்டுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. கஸ்டமர் எவ்வளோ அவசரப்படுத்தினாலும் நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அக்காமடேஷன் வாங்கி எனக்கு நிம்மதியாக தூங்கிட்டு வண்டி எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டியை ஓரம் கட்டிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இல்லைனா ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு தயவு செஞ்சு தூங்கி எழுந்து ஓட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் தூங்கினீங்கன்னாவே தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஓட்டுனீங்கன்னா அவங்களும் நிம்மதியாக வருவாங்க, நம்மளும் நிம்மதியாக போகலாம். நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. நம்ம குடும்பத்துக்காக அடுத்த குடும்பத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், தப்பு கிடையாது. ஹெல்ப்பாகவும் சொல்லலாம். ஏன்னா அது ஒரு டிரைவர் வேலைன்றது நம்ம குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம இன்னொரு குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பாதுகாப்பாக கூட்டும் போய் விட்டு வர்றதால கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருக்கணும். அவங்களும் நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக மீடியமான ஸ்பீடில் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.